இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோன்னா டோரிமான் த எர்த் சிம்போனி மூவி தான் பார்க்க போகிறோம். கொலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஃபஸ்ட்டு சீனில் ஒரு பையன் ஒரு காட்டுவாசி நடந்து போயிட்டுருக்கான். அப்போது மேலேருந்து ஒரு வெளிச்சம் கிராஸ் ஆகி போகுது. கீழே போய் விழுந்துருச்சு. அந்த பையன் கிட்ட போய் பார்க்கும்போது வெளிச்சம் வருது, ஒரு வெளிச்சம். அப்போது அந்த பையன் ஷாக் ஆகுறான். என்னென்னு பார்க்குறான் பாருங்களேன் நீங்களே. ஒரு குழந்தை உள்ளே இருக்குது. அந்த குழந்தை ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ஏதோ கிளிக்கி மாதிரி இருக்குது ஒன்று. அதுக்கடுத்து நம்ம டோரிமானோட படத்து டைட்டிலை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டோரிமான் நோபிட்டா கிளாஸில் மியூசிக் நடக்குது. அந்த கிளாஸில் நோபிட்டா மட்டும் ஒழுங்காகவே வாசிக்க மாட்டேங்கிறான். ஃப்ளூட் கிளாஸ் தான் இது. ஸோ இப்போ அவங்க அந்த கிளாஸை முடித்து வெளியே போயிருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது வழக்கம் போல் ஜியானும் சோனியாவும் வம்பிழுத்து நம்ம நோபிட்டாவை இது பண்ண சொல்கிறாங்க. அடுத்து டோரிமானோட இன்ட்ரோ சீனில் டோரிமான் டோராலக்கியை ரொம்ப ருசித்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த டோரிமான் நோபிட்டா வந்தாலும் மறைச்சிட்டான் டோராலக்கியை. என்னது அவன் பார்த்துட்டான், டோரிமான் நோபிட்டா பார்த்துட்டான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவன் கையில் ஒரு டைரி இருக்கும். அந்த டைரி ஒரு எபிசோட்லேயே காட்டியிருப்பாங்க. அதில் என்ன எழுதுனாலும் நடக்கும். அந்த டைரியை விட்டு தள்ளுங்க. அடுத்த சீனில் இந்த பொண்ணு இந்த ஊருக்குள்ளே வருது. அதுக்கடுத்து இவன் நோபிட்டா கொரட்டை விட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான். செய்தியில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சயின்டிஸ்ட் லேப்லேருந்து ஏதோ ஒரு விதமான இதை கண்டுபிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து மறுபடியும் மியூசிக் கிளாஸ் போகுது. அந்த சயின்டிஸ்ட் லேப்லேருந்து இந்த ஜெல்லி மாதிரி ஒரு தப்பிச்சு வெளியே வந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நோபிட்டாவும் சுசுகாவும் வெளியே வாக்கிங் வச்சு ஸ்கூலை விட்டு போகிறாங்க. இது இந்த ரேடியோவிலேருந்து அதெல்லாம் அப்படியே மண் மாதிரியே வரும். ஸோ நோபிட்டா ஒரு இடத்துல அழகான ஒரு பிளேஸ்லேருந்து மியூசிக் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கான். அப்போதான் நோபிட்டா ஒரு அழகான பொண்ணை பார்க்குறான். இந்த பொண்ணை இந்த ஊரில் அவன் பார்த்ததே இல்லை. யாருமா நீ அப்படின்னு கேட்குறான். அந்த பொண்ணு பார்த்துட்டு நீங்கள் மியூசிக் வாசித்து காட்டுங்கன்னு கேட்குது. உடனே அவன் மியூசிக் வாசித்து காட்டுறான். அந்த அழகாக ரசிக்கிறாங்க. இந்த பொண்ணு யாரான்னு இவனும் நல்லா குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கடுத்து திரும்பி பார்த்தா அந்த பொண்ணை காணும். இருட்ட வேற செய்யுது. அதுக்கடுத்து அந்த பொண்ணு அடுத்த நாள் காலையில் வேற எங்கேயோ இருக்குடா. அதுக்கடுத்து எல்லாருமே பார்த்துடுறாங்க அந்த பொண்ணை. ஸோ அந்த பொண்ணுக்காண்டி மியூசிக் வாசித்து காட்டுறாங்க. இவன் டோரிமானோட கேஜெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்திங்கன்னா சுற்றி வர ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஜியான் ஒரு இன்னத்தை பார்த்துடுறான். என்னதுன்னா இந்த ஜெல்லி மாதிரி ஒரு உருவம் இந்த செடிக்குள்ளே போகிறத பார்த்துடுறான். உடனே அது மறைஞ்சிக்கிச்சு. அந்த செடிக்குள்ளே அதை கிட்ட போய் பார்த்து அந்த கையால் எடுத்து அதை தூக்கி வீசிடுறான். அது கொஞ்சோண்டி கையில் ஒட்டிக்கிட்டு அதை பாக்கெட்டில் வச்சிடுறான். ஸோ அவங்கெல்லாம் மறுபடியும் ஜாயின் ஆகிக்கிறாங்க. அதுக்கடுத்து இவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கீழே இருக்கிற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை அங்கே பார்க்குறேன்.